டாக்டர் அன்புமணி எடுத்த அதிரடி முடிவு, தலைகீழாய் மாறி போன தமிழ்நாடு தேர்தல் களம் நடப்பது என்ன என்பதை குறித்து விரிவாக விவரிக்க இருக்கின்றது இன்றைய காலம். பேரன்பிற்குரிய தோப்பல் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்க வயலமர்கார். பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் பெல்லைக்கானை கிளிக் செய்தும் ஆதரவு தரும்படி. நமது சேனல் பணிகளுக்கு பங்களிக்க விரும்புவோர், வளர்ச்சிக்கு உதவ விரும்புவோர் கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஜிபே, போன்பே, பேடிஎம் எண்ணில் தங்கள் பங்களிப்பை அளிக்கலாம். பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாம் பலமா இல்லைன்னு சொன்ன வாயெல்லாம் அதே வாயால பாமக யார் கூட தான்ப்பா கூட்டணி, தமிழ்நாடே காத்துக்கிட்டு இருக்கேப்பான்னு கேட்க தொடங்கியிருக்கு. இந்தியாவை ஆளுகின்ற கட்சியும் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பார்வைப்பட்டுட்டாதானே தவம் கிடந்துகிட்டு இருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி நினைத்தால் தமிழ்நாடு அரசியல் களத்தையே தோசையை திருப்பி போட முடியும் என்பதை மீண்டும் நிரூபிச்சிருக்கிறாங்க. இதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பலம். திமுக ஒரு பக்கம் கருத்து கணிப்பு எல்லாம் வெளியிடுறாங்களே, இன்னும் எந்தெந்த கூட்டணின்னு உறுதியாகல, யாரை எதிர்த்து திமுக களமாட போகிறாங்க என்பதை கூட இன்னும் இறுதியாகல. ஏன் அவங்க கட்சிக்குள்ளாரவே திமுக கூட்டணிக்குள்ளாரவே இன்னும் தொகுதி உடன்படிக்கலாம் ஆகல. யார் எந்தெந்த தொகுதியெல்லாம் தெரியல. அதுக்குள்ளார திமுக 40 ஜெயிச்சுட்டோம் அப்படின்னு கருத்து கணிப்பு எல்லாம் வெளியிடுது. அவர்களுக்கான ஊடகத்தை வச்சுக்கிட்டு ஊதி தள்ளுறாங்க. கொஞ்சம் பொறுங்க, அவசரம் எல்லாம் வேணாம். பாட்டாளி மக்கள் கட்சி தெரிவிக்கட்டும். பாட்டாளி மக்கள் கட்சி களத்துல இறங்கினதுக்கு அப்புறம் ஆட்டமே மாறிடும். ஆட்டமே நிச்சயமாக மாறிடும். ஏன்னா இங்க உண்மையான எதிர்கட்சியாக கடந்த 3 ஆண்டுகளாக திமுக செஞ்ச அத்தனை அராஜகத்தையும் எதிர்த்து குரல் கொடுத்தது பாமக மட்டும்தான். அதனால தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேரும் பாமகவோட முடிவுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சும்மா ஒன்றும் தேசியத்தை ஆண்டவங்களும் தமிழ்நாட்டை ஆண்டவங்களும் சும்மா ஒன்றும் பாமக பின்னாடி சுத்தல. காரணம் இருக்கு. பாமக எந்த அணியில இருக்கிறாங்களோ அந்த அணிதான் ஆட்சியை பிடிக்க முடியும். பாமக எந்த அணியில இருக்கிறாங்களோ அவங்க தான் தமிழ்நாட்டுல அத்தனை தொகுதியும் வெல்ல முடியும் என்பதை தெரிஞ்சுதான் அவங்க அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பின்னால கடையா கிடக்குறாங்க. இந்த கூட்டணி கணக்குகள் எல்லாம் சும்மா கட்சிகளோட எண்ணிக்கையை பொறுத்து கிடையாது. நாங்க 6 கட்சி கூட கூட்டணி வச்சுட்டோம், 7 கட்சி கூட கூட்டணி வச்சுட்டோன்ற கணக்கெல்லாம் கிடையாது. இப்ப திமுக கூட்டணியில் இடம்பெற்று இருக்கக்கூடிய கட்சிகளை பாருங்க. திமுகவே செல்லா காசு தான். திமுக தனிச்சு இருந்தாதானே அவங்களுடைய ஓட்டு பர்சன்டேஜ் தெரியும். இப்ப காங்கிரஸுக்கு பாத்தீங்கன்னா 2% ஓட்டு கூட கிடையாது. விசிகா 1% ஓட்டு தான் நிரூபிச்சிருக்கு. மதிமுக 1/2% ஓட்டு தான் நிரூபிச்சிருக்கு. 2 கம்யூனிஸ்டும் 6% ஓட்டு தான். 2 சேர்த்தாலே 1% தான். இப்ப கால்னாவும் முக்கானாவும் அரணாவும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சுக்கிட்டு நாங்க 40 ஜெயிச்சிருவோம், நாங்க 6 கட்சி கூட்டணின்னு சொன்னா கேட்கறவன் தான் ஜெயிப்பான். தலைவர்கள் முடிவு பண்றது இல்ல, தொண்டர்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. நீங்க கூட்டணி கட்சிகளோட எண்ணிக்கையை வச்சு ஒண்ணும் முடிவு பண்ணிட முடியாது. ஓட்டு போடுறவன் தான் முடிவு பண்ணணும் யார் வெல்ல போறாங்க என்பதை. ஓட்டு போடக்கூடிய மக்கள் பாட்டாளி மக்கள் கட்சி பக்கம் இருக்கிறாங்க. இந்த தலைவர்கள்லாம் எல்லா முகமறிந்த தலைவர்கள் தான். வைகோவா இருந்தாலும் சரி, திருமாவளவன் அவர்களா இருந்தாலும் சரி, 2 கம்யூனிஸ்டாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ், திமுக எல்லாம் சரி, எண்ணிக்கைக்கு கட்சின்னு நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. உங்க கட்சியில தொண்டர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? தனிச்சு நின்னீங்களே. தனிச்சு இல்ல, கூட்டணியா மக்கள் நல கூட்டணி தானே அது. சரி, ஏதோ ஒரு கூட்டணி, மக்கள் நல கூட்டணி ஒரு கூட்டணி நின்னீங்களே 2016 மண்ண கவுனிங்களே. 6 முகமறிந்த நபர்களும் நின்று பாமகவோட பின்னணிக்கு தானே போனீங்க. பாமக தனியா ஒரு கட்சி நின்றதை விட இதை மீண்டும் மீண்டும் சொல்றதுக்கான காரணம் இருக்கு. இவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க, இந்த வன்னியர் இடஒதுக்கீடு கதையா தான். வன்னியர் இடஒதுக்கீடு கதையா தான். அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, ஒரு சாதிக்கு 10 விழுக்காடு, எல்லா சாதிக்கும் சேர்த்து இதுதானா அப்படின்னு வன்னியர் இடஒதுக்கீடுல கேட்டாங்க பாருங்க. அதே மாதிரிதான் வன்னியர்கள்ல தமிழ்நாடு எங்க 3 கோடி மக்கள் வாழ்றான். அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படிதான், மக்களினுடைய அடர்த்தியபடிதான் அந்த இடஒதுக்கீடு வரணும், சாதி எண்ணிக்கையில அல்ல. அதே மாதிரியே தான் இங்கேயும். பாட்டாளி மக்கள் கட்சியில 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொண்டர்கள் இருக்கிறான். பாட்டாளி மக்கள் கட்சி 7% வாக்கு வாங்கி நிரூபிச்ச கட்சி. உங்ககிட்ட இருக்கிற கட்சி எல்லாம் 1/2%, 3/4%, 1/4% வாங்கின கட்சி. கூட்டி கழிச்சு பாருங்க, கணக்கு சரியா வரும். திமுக செல்லா காசு என்பது இந்த வாட்டி நிரூபணமும் ஆகும். அதனாலதான் திமுக தூக்கி போட்ட தொகுதியை எல்லாம் வாங்கிக்கிட்டு போனாங்க கம்முன்னு. தெரியாமலாம் இல்லை திமுகவுக்கும். இவங்கள்ட்ட இதுதான் இருப்பு, இதுதான் சரக்கு, இதுதான் இருக்குன்றதை தெரிஞ்சுதான் அவங்க 2 தொகுதி, 1.5 தொகுதி, 1 தொகுதின்னு கொடுத்ததுக்கான காரணம். பாட்டாளி மக்கள் கட்சிட்டு அதே மாதிரி பேச வேண்டியதானே. ஏன் பேசல? எல்லாரும் அறிவாலயத்துக்கு ஓடுனாங்களே, 4 கட்ட பேச்சுவார்த்தை, 5 கட்ட பேச்சுவார்த்தைன்னு. ஆனா இங்க கதையே வேற மாதிரி இருக்கு. எல்லாரும் தைலாபுரத்தை தேடி வராங்களே. கடைசி நொடி வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி முடிவுக்காக தமிழ்நாடு தேர்தல் அரசியல் களம் காத்துக்கிட்டு இருக்கே. காரணம்
பாமக தான் இந்த பாராளுமன்ற தேர்தலின் வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய சக்தி. வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய சக்தி அதுதான். எல்லாரும் எங்க வேணாலும் சுத்தலாம், எங்க வேணாலும் சுத்தலாம். ஆனா மாங்கனி கிடைக்க வேண்டும் என்றால் கைலாயத்தை சுத்த வேணும். அதே மாதிரி கணக்குத்தான் பாமகவை சுத்தனாத்தான் ஜெயிக்க முடியும் என்று தான் தேசிய கட்சியும் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சியும் பாமக பின்னால சுத்திக்கிட்டு. பாட்டாளி மக்கள் கட்சி எந்த முடிவெடுத்தாலும் சரி அதுதான் வெற்றி கூட்டணி. உதாரணத்துக்கு சொல்றேன், அதிமுக அழிஞ்சு போயிருக்கும். 98ல காப்பாத்தினதும் மருத்துவர் ஐயா அவர்கள் தான். 2019ல காப்பாத்தினதும் மருத்துவர் ஐயா அவர்கள் தான். 2019ல ஏதோ ஒண்ணு பாராளுமன்ற தேர்தல் மட்டும் நடக்கல, 23 தொகுதிகளுக்கான சட்டமன்ற இடைத்தேர்தல் நடந்துச்சு. அதுல 8 தொகுதியை வெல்லனா பெரும்பான்மை இழந்து ஆட்சி அன்னைக்கே கவிழ்ந்திருக்கும். அன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தயவோடத்தான் அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வர முடியும். 98லயே அதே நிலைமைத்தான். 96ல 2 சட்டமன்ற உறுப்பினர் தான் அதிமுக வென்றிருந்தாங்க. பாமகவே 4 சட்டமன்ற உறுப்பினர் வென்றிருந்தாங்க. அழிஞ்சு போன அதிமுகவை அன்னைக்கு தேனாம்பேட்டைக்கு தேடி வந்து ஜெயலலிதா பாட்டாளி மக்கள் கட்சி தயவோட காப்பாத்திக்கிட்டாங்க. அதுதான் உண்மையும் கூட. எந்த கட்சி பாமகவோட சேருதோ அதற்குத்தான் பலம். பாமகவுக்கு அதனால் பலன் என்பது அவங்களுக்கு கிடைக்கின்ற அளவிற்கு கிடையாது. நீ பாஜக கூட்டணியா இருந்தாலும் சரி, அதிமுக கூட்டணியாக இருந்தாலும் சரி, எந்த கூட்டணியை மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவித்தாலும் சரி, பாட்டாளி மக்கள் கட்சி இடம்பெறுகின்ற அணி வெற்றி அணி, அவ்வளவுதான். அந்த வெற்றி அணிக்குத்தான் இது தமிழ்நாடு தேர்தல் களமே காத்துக்கிட்டு இருக்கு. அத்தனை பேரும் விழி மேல விழி வச்சு பார்த்துட்டு இருக்கிறான். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்லுவார், என்ன சொல்லுவார், என்ன சொல்லுவார். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்லுகின்ற போது தெரியும், நீங்கள் தேர்தல் முடிவுக்காகலாம் காத்துட்டு இருக்க வேணாம். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்லிட்டா போதும், இதுதான் வெற்றி கூட்டணி. 40 தொகுதியிலும் வெல்ல போகின்ற அணியாக அது அமையும். நான் சொல்லிட்டேன், அதிமுகவுக்காக நீங்க போகணும், அதிமுக வலுவா இருக்கு, அதிமுக வலுவா இருக்குன்னு. என்ன அதிமுக வலுவா இருக்கு? பாமக போனதுனால அதிமுக வலு. அது 2019 இருந்தாலும் சரி, 2021 இருந்தாலும் சரி. பாமக பிடிச்சி புள்ளியார சாணியை எடுத்து பிடிச்சி இதுதான் புள்ளியார்னு சொன்னா கூட அதுவும் பலமாக தான் இருக்கும். எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, பாமக ஆதரவு பெற்றால் அந்த கட்சி வெற்றி கூட்டணியா அமையும். அதுதான் இப்போதைய தேர்தல் களம். பாத்தீங்கல்ல, ஒவ்வொரு இடத்துலயும் மக்கள் திரளாக கூடுகின்ற கூட்டம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கான கூடுகின்ற கூட்டம் வேற எங்கேயாவது கூடுதா என்பது எல்லாருக்குமே தெரியுங்க. ஓராண்டு ஈராண்டா இல்லைங்க, 40 ஆண்டு காலமாக தமிழ்நாடு அரசியல தன்னுடைய நுனி விரல்ல நுணுக்கி வச்சிருக்கிறார் மருத்துவர் ஐயா. அவர் அறியாத ஒன்றும் கிடையாது. பாமக பலம் இருக்கு, அதனால அத்தனை கட்சியிலும் பாமக பக்கம் திரும்பி பார்த்துட்டு இருக்கு. நீங்க இந்த கால்னா ₹1 சேர்த்து வச்சுக்கிட்டு கூட்டணி வச்சிருக்கிறது அது செல்லா காசு கூட்டணி. செல்லா காசு கூட்டணியை வச்சுக்கிட்டு அவங்க என்ன வேணாலும் செய்யலாம். ஜெயிக்க போறவங்க தாங்க அத்தனைக்கும் காத்திருக்கணும், அத்தனைக்கும் ஒரு யோசிச்சு முடிவெடுக்கணும். களத்துல தோக்க போறவங்க எந்த முடிவு வேணாலும் எடுத்து அறிவிச்சலாமே. முன்னாடி முடிவு அறிவிச்சு முன்னாடியே தொகுதியை பிரிச்சுக்கிட்டா முன்னாடி யாருக்கு எந்தெந்த தொகுதியும் தெரிஞ்சிடுச்சுன்னா அது வெற்றி பெற்றுடுமா? அப்படி இல்லை. தேர்தல் களம் என்பது அப்படி அல்ல. திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் அத்தனையும் பாமக பக்கம் திரும்பி இருக்கு. பாமக ஏற்கனவே தன்னகத்தே 7% வாக்குகளை வைத்திருக்கக்கூடிய கட்சியா இருக்கு. எல்லாம் சேருகின்ற போது பாமக பக்கம்தான் தெராசே கீழே விழுது. பாமக அறிவிக்கின்ற கூட்டணி தான் வெற்றி கூட்டணின்னு அரசியல் வல்லுநர்கள் அத்தனை பேரும் சொல்றாங்க. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தெல்ல தெளிவாக ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கிறார். இந்த பாராளுமன்ற தேர்தல் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தேடித்தரப்போகிற தேர்தல். பாட்டாளி மக்கள் கட்சியோடு சேரக்கூடிய அத்தனை கட்சிகளுக்கும் இந்த பாராளுமன்ற தேர்தல் மிகப்பெரிய ஒரு நல்வாய்ப்பாக அமைய இருக்கு என்பது மட்டும்தான் நிச்சயமான உறுதியான ஒன்று.